நம்ம இன்னைக்கு ரேங்க் அண்ட் ரோல் நம்பரை பத்தி வீடியோஸ் பார்க்க போறோம். ஸோ ரோல் நம்பர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா, அது 1, 2, 3 நம்பர் போட்டுருந்தோம்ல ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் வந்து அதுவே இது பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து அது ஸ்கில் காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் கொடுக்கும் 1, 2, 3 அதுவே ஆட்டோமேட்டிக்கா போட்டுது பார்த்தீங்களா? இப்போ நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் தெரியும். எங்க என்ன ஆகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ டேரக்டா எக்ஸெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறப்போ. இதுலயே வந்து பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ரோல் நம்பர் இதில் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி வைப்போம். இப்போ வந்து ரேங்க் ரோல் நம்பர் போடுறோம்ல, வந்து ஓவரால் காமனாக டேபிள் 1, 2, 3 எடுத்துக்கிச்சு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ ஃபைனான்ஸில் 1, 2, ஹெச்ஆரில் 1, 2 அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரோல் நம்பர் போட்டு நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரோல் நம்பர் ஆப்ஷன் போட்டிங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷனு. அடுத்து ரேங்க்ன்றதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே வேல்யூவாக இருக்கிற இதுக்கு வந்து ஒரே ரேங்க் போட்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சேலரி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா சேலரி ரேங்க் சேலரி போட்டுட்டு இந்த ரேங்க் ரோன்றது வந்து சேம் லைன் ஆஃப் காலம் தான். ஓகேவா? இதில் இன்னொரு காலம் நேம், இந்த நேம் எது தெரியலன்னு சொல்லிட்டு சரி இந்த நேம் மட்டும் மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இல்லை அவருக்கு டேபிளே தெரியல. என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம இங்கே வந்து டேபிளே கொடுக்கல. அதுக்கு என்ன டேபிள் சொல்லணும்ல. இப்போ இது என்ன பண்ணியிருக்கு, ரேங்க் நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த ரேங்க் நம்பரில் ஒரே சேலரி வாங்குறவங்க 2 பேர் இருந்தாங்க இன்கேஸ் அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் ஒரே ரேங்க் கொடுத்துரும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரைஸ் வாங்குறாங்கன்னா 2 பேரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா 2 பேரும் செகண்ட் ப்ரைஸா அந்த மாதிரி இது பண்ணணும். ஸோ இதான் ரேங்க் அண்ட் ரோல் நம்பர். இது நம்ம அடுத்து வந்து சப்குரி டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். சப்குரி இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அடுத்து வந்து சப்குரி டாபிக்ஸ் அண்ட் தென் ஸ்டோர் ப்ரொசீஜர் வியூஸ் இதோட கான்செப்ட் முடிய போதும். 3 கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.